ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பிரின்ஸோட ஃபைனல் பார்ட்டை தான் வந்துருக்கு. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகேடா. அப்புறம் இந்த பார்ட்டை எண்ட் பண்ணதுனால நான் ஃபர்கட் மேரேஜை இனி ரெகுலராக போடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒன் பை ஒன்னாக எல்லா எஃப்எஃப்பையும் நான் எண்ட் பண்ணுவேன். எனக்கு டைம் வேணும். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயிண்டரை மீதி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்ட்குள்ளே போயிடலாம். நான் நக்கில் சிரிச்சுட்டு டேயோட சீக்ஸை ஒரு கன்சில் கப் பண்ண போயிட்டு, சும்மா சொல்லக்கூடாது டேயாங், நீ பார்க்க செம்ம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தான் இருக்க. அதான் நீ ஒரு சைல்டு கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உன்னை அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கான் அந்த ஜங்குக். டேய், நல்ல வேலைடா. அந்த பிளேஸில் ஜேகே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணலை. கரெக்டான டயத்தில் அந்த பிளேஸ்க்குள்ளே நீயும் பாடி கார்டும் என்ட்ராகி என்னையும் என் பாடி கார்ட்ஸையும் சேவ் பண்ணிட்டீங்க. என்னையே இந்த மாதிரி பிளான் பண்ணி அட்டாக் பண்ண திங்க் பண்ணிட்டான்ல, அவனுக்கு நான் யாருங்கிறத காட்டணும். இந்த பிளேஸில் தான் டே இருக்கானுங்கிறத அவனுக்கு முதல்ல காட்டணுங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம டே தேடிட்டு இருக்காங்களா, அதனால நம்ம ஜங்குக்கே உன் பேபி என்கிட்ட தான்டா இருக்குங்கிற மாதிரி ஜானும் ஜாக்கும் கால் பண்ணி, அதாவது ஜாக் வந்து கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறான். இப்படி வர வச்சா நம்ம ஜான் தான் எதுக்காகடா தேவையில்லாம அவனை அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்டால், அவன் இந்த பிளேஸ்க்கு வரணும், அவன் முன்னாடி அவன் ஒய்ஃபை நான் கீல் பண்ணணும், அதுதான் எனக்கு இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அப்போ ஓகே, நீ ஜங்குக்கு கவனிச்சிக்கோ, நான் அந்த ஜேகப்பை கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். 2 டீமாக மறுபடியும் பிரிங்கிறாங்க. பிரிஞ்சு அந்த பால் அடைஞ்ச பில்டிங்கில் நம்ம ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் இருந்தால் அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி ஜானோட பாடி கார்ட்ஸும் மறைஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் உள்ள என்ட்ராகிறாங்களோ அவங்களெல்லாம் கில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மறைஞ்சிருந்தா இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸும் எல்லாருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானோம் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸை கரெக்டாக ஜானோட பாடி கார்ட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம். ஜானுமே அதே பிளேஸ்லேருந்து நம்ம ஜேக்கப் கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி அந்த பில்டிங்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஃபைட் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மார்க்கும் ஜங்குக்கும் மற்ற கொஞ்சம் பாடி கார்ட்ஸுமே தேடி அந்த பழைய பில்டிங்குள்ளே ஃபைட் பண்ணபடியே முன்னாடி வராங்க. இந்த மாதிரி முன்னாடி வந்தோம். இப்போ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே பயங்கரமாகவே ஃபைட் ஆகிடு. இந்த மாதிரி ஃபைட் ஆனோம். ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸில் நிறைய மெம்பர்ஸே டெத்தாக இருப்பாங்க. அதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சின்னதாக கூட ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதாவது தனக்கு ட்ரூவாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு சின்னதாக அடி கூட படக்கூடாதுன்னு பார்த்து தான் எல்லாத்தையுமே பண்ணுவார். இப்படி எல்லாரையுமே ஜானோட பாடி கார்ட்ஸும் ஜாக்கோட பாடி கார்ட்ஸும் கில் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி பயங்கர டென்ஷன்லேயும் இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே வந்தால் கரெக்டாக இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக ஜங்குக்கு, மாருக்கு, நம்ம ஒயனு, ஜிமினா, சுகா இவங்க எல்லாருமே என்டர் ஆகிடுவாங்க. ஜேகப்பும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஜாக்கோட பாடி கார்ட்ஸ் ஜானோட பாடி கார்ட்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜாக்கு தான் இப்படி இவங்க மட்டும்தான் பாடி கார்ட்ஸ்லாம் இருமில்ல, பாய்ஸஸ் மட்டும்தான் உள்ள என்ட்ரு ஆகிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு ஜாக்கு தான், வா ஜங்குக் வா, ஓ மாஃபியா ஜேகேல நீ வா, மாஃபியா ஜேகே ஓம் பிரின்ஸ் தான், இந்த பிரின்ஸுக்காண்டி தானே அன்றைக்கி ஏன் பிரதர் நீ கில் பண்ண, இந்த பிரின்ஸ்க்காக தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கன்னை பாயிண்ட் பண்ணபடி வச்சபடி பேசினா, பன்னி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பன்னி, இந்த பர்சன் ரொம்ப பேட் பாய்பிளுக்கு அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரியான ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்லாம் செம்ம பெயின் ஆகி, இங்கே பாரு ஜாக், உனக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறோம் திங்கிங் இருந்தால் என்ன வேணால் கீல் பண்ணிக்கோ, நான் இந்த பிளேஸில் தான் இருக்கிறேன், என் பிரின்ஸை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொன்னான். டேய், உனக்கும் எனக்கும் தானே ஃபைட்டு, என்ன பிடிக்குதுன்னு நீ திங்க் பண்ண, அதை தானே என் பிரதர் வந்து பிரேக் பண்ணான், அதுக்காக நீ என் பிரதரை கில் பண்ணலை, நீ என்ன தானே தேடி வந்து என்ன கில் பண்ணியிருக்கணும், இல்லை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு அவனை வார்ன் பண்ணி விட்டுருக்கணும், இவனுக்காக தானே அன்னைக்கு கில் பண்ண, வேண்டாம் ஜாக் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னான். எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு இவனுக்கு அவனுக்கு எங்கள் 3 மெம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் ஃபைட், தேவையில்லாமல் யாராவது நீங்கள் 1% மூவ் ஆனாலும் உங்களையும் ஷூட் பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கவனையும் ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக உன்னோட பிரின்ஸை பார்த்துக்கோ ஜேகே, உன்னோட க்யூட் பிரின்ஸை பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
வேண்டாம் ஜாக் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தா நம்ம மார்க் வந்து எந்த ஆளா கூடி தான் வந்தாரோ தெரியல. ஜியாக்குக்கு பின்னாடி வந்து நிற்பாரு. இந்த மாதிரி பின்னாடி வந்து நிற்கிற மூமெண்ட்டுக்கு இப்படி ஷூட் பண்ண போகிற அந்த செகண்டில் ஜாக்கோட ஹேண்ட்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணி தட்டி விடுவோம். அது சீலிங்கை பற்றபடி ஷூட் அவுட் ஆனோம். ஜொங்குக்கு இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி கிட்ட வராத அளவுக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஜாக்கோட பாடிகார்ட்ஸ் ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 20 மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணால் சுகா வந்து கட்டி வச்சிருக்க சேர்லேருந்து கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ண மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படியாவது சேஃபாக கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் வயனு ஜிமினா சுகா இவங்க எல்லாருமே அந்த பில்டிங்கில் இருந்து நம்ம சேவ் பண்ணி கூப்பிட்டு போனால் போட்டுங்கிற மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்குள்ளே அதே பிளேஸில் ஜாக்கு நம்ம ஜொங்குக்கோட ஜானை நம்ம ஜொங்குக்கோட ஹெட்டில் ராடை வச்சு அடிக்க வருவான். அந்த மாதிரி அடிக்க வர மூமெண்ட்டு சுகா கடை போயிட்டுருக்கு நம்ம நோட் பண்ணிவிட்டு ஐயோ பண்ணிக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாட்டி போகிறட்டே சுகாவை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு பேக் சைடில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜொங்குக்கு அடிக்க வர ஜானை நோட் பண்ணிவிட்டு வேண்டாம் வேண்டாம் என் பண்ணி எதுவும் பண்ணாத அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன் பண்ணப்படி அவர் வர அந்த மாதிரி இருந்தால் டேங் நீ என்ன பண்ணுறனுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் திரும்பி நோட் பண்ணால் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்குமே டேமா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்படி அடிக்க வர நம்ம ஜொங்குக்க மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த ராடு டேயோட ஹெட்டில் வந்து அடிக்கும். பயங்கர ஃபாஸ்ட்டாகவே அடிக்கும். இந்த அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஃப்ளை பண்ணப்படியே தூரமாக போய் விழுவார். இந்த மாதிரி ஹெட்டில் அடிப்பட்டு விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கானா டேயோட ஹெட்டில் அடித்த வேகத்துலேயே பிளட் லாஸ் ஆகி ஃபுல்லாகவே மயங்கிடுவார். இந்த மாதிரி மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா வேகமாக வந்து நம்ம தூக்குறாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்படி தூக்குனா இந்த மாதிரி கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு பேக் சைடில் நிற்கிற நம்ம ஜானை நம்ம ஜொங்குக்கு அதே பிளேஸில் பயங்கர கொஞ்சம் கொடூரமாக ரூடாக கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணால் இந்த பிளேஸில் ஜொங்குக்கு ரொம்ப ஹைப்பாக ஒரு சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக் இங்கேருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஜானை கில் பண்ண சொல்ல தப்பிச்சு போயிருப்பான். இந்த மாதிரி தப்பிச்சு போனால் இங்கே காட்டாக்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுது. ஜாக் மட்டும் மிஸ் ஆகிருப்பான். கொஞ்சம் பாடிகார்ட்ஸும் ஜாக் கூட சேர்ந்து பேர்ந்துருப்பாங்க. மற்ற எல்லாரையுமே ஜானோட பாடிகார்ட்ஸ் ஜான் எல்லாரையுமே நம்ம ஜொங்குக்கோட பாடிகார்ட்ஸை கில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்ருப்பாங்க. டாக்டர் அப்படியே வெளியே வந்துட்டு அவரோட உயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஹெட்டில் பயங்கரமாகவே அடிபட்டிருக்கு, ஏற்கனவே அவருக்கு ஹெட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாங்கிற மாதிரி சுகா சொன்னோம். அப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும், அவர் ஐஸை ஓப்பன் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணாததும் காடோட ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த மாதிரி டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறத கேட்டு ரொம்பவே பெயின் ஆகி சுகா பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. இது ஒன்றால் தாண்டா இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நீ மட்டும் அந்த பிளேஸ்கிட்டே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்திருக்குமா, நீ பிளான் போட்ட அது ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் எவது உன்னோட பிளேஸில் விட்டுட்டு வந்துருக்கலாம்ல, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஏன்டா ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சுகா கத்தி கதறி அலறாரு. இந்த மாதிரி அழுகிற இந்த மூமெண்ட்டுக்கு கதறி அழுகிற மூமெண்ட் இருக்கும். சுகாவுக்கும் ஜேகப்புக்கும் ஜிமினாவுக்கும் என்ன மாதிரி பேசனே தெரியல. சுகாவை கம்ஃபர்ட் பண்ணப்படி க்ரை பண்ணாதீங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அவங்க பெயினுக்கு அவங்களே எப்படி ஆறுதல் சொல்லிக்க, யார்கிட்ட ஆறுதல் கேட்குன்னு தெரியாமல் இந்த மாதிரி எமோஷனில் பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தான் ஹாஸ்பிட்டலில் இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்க சொல்ல டாக்டர் டைம் கொடுத்துருக்க மூமெண்ட்டுக்கும் ஹவுஸுக்கு எல்லாருமே இப்போ உள்ள என்ட்ராகிறாங்க, ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. இப்போ நம்ம ஜேகப்பும் ஜிமினா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராங்க. நம்ம ஜொங்குக்கு ரொம்ப காண்டாக்கி நான் போட்ட பிளான் எப்படி அதுக்குள்ளே வெளியே போச்சு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இங்கே ஏதோ ஒரு பர்சன்ட் இருக்கிறாங்க, யார் இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பிளேஸில் ஜாக் 2 பேருமே வர சான்ஸ் இல்லை. 2 பேருமே அங்கே அந்த பிளேஸ்க்கு வந்துருக்கானா அப்போ கண்டிப்பாக இந்த பிளேஸ்லேருந்து யாரோ ஒரு பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. யார் அதை கொடுத்துக்கிட்டு இருப்பா, இன்றைக்கி நான் போட்ட பிளானாலே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக் பயங்கரமாக கத்தி திட்டிக்கிட்டு இருக்க சொல்ல ஒரு ஃப்ளவர் வாசை ஓங்கி கிக் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிக் பண்ணால் அதில் ஜேக்கப்பு ஜிமினாவும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அது அப்படியே வெளியே இந்த மாதிரி வெளியே விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு இது என்ன என்னோடய ஹவுஸில் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்குனேன். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. சுகா அதெல்லாம் வைக்க சொல்லியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த கேமராவை சுகா வந்து வேகமாக எடுக்கவும், இது எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க,
எடேய் மார்க், என்ன மாதிரிடா ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க? என் பிளேஸில் கேமரா வச்சுருக்காங்க, ஏன்டா அதை வச்சுட்டு அப்படிங்கிற மாரி கோவமாக மார்க்கை அடிக்க போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இது நான்டா வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. நீங்கள் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம சுகாவை நோட் பண்ணால், ஆமாம் ஜங்குக், இது நான் தான் வச்சேன், அதுக்கு ரீசன்ட்டு இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ வேணா இதை செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை கொடுத்துட்டு போகிறாரு. எனக்கு உன் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, நீ கரெக்டாக பார்த்துப்பியா, சேஃபாக பார்த்துப்பேன்னு திங்கிங்கில் தான் கேமரா வச்சுருந்தேன். வேணாண்ட கேமராவை நீ செக் பண்ணி பார்த்துக்கோ, மற்ற இந்த ஒர்க்குமே நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை ஜங்குக்கிட்டே கொடுக்கவும், ஜங்குக்கு வந்து மார்க்கோட ஆன்சரை கொடுத்து செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதில் செக் பண்ண சொல்ல தியா வந்து ஜாக்குக்கிட்ட கால் பண்ணி திட்டுன்னு திட்டிருப்பல்ல, அந்த மூமெண்ட்டும் ஃபஸ்ட்டில் அந்த பார்க்குக்கு போக சொல்லியும் பேசியிருப்பாங்களா, அந்த மொத்த மூமெண்ட்டுமே இதில் கேட்சப் ஆகிருக்கும். இதை பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த லேப்டாப் அப்படி திருப்பினேன். தியா பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு தியாவுக்கே இப்போ ஷாக் ஆகுது. போச்சு, கேமரா இருக்குங்கிறத நோட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் அப்போ நீ தான் காரணம் அடிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து தியாவை அட்டாக் பண்ணுற மோடி வந்து தியாவுக்கு முன்னாடி தியாவோட பேரண்ட்ஸ் என்ட்ராக்குறாங்க. இந்த மாதிரி அங்கிள் ஆண்டி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கிள் ஆண்டியை நோட் பண்ணா, எங்கே பாரு ஜங்குக், நீ நீ இந்த அங்கிளுக்காக ஃபர்கிவ் பண்ணி விட்டுரு. இனி தியா எப்போதுமே இந்த கண்ட்ரிக்கே வரமாட்டான். எனக்கு இருக்குது ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான், அவள் ஏதோ தேவையில்லாமல் ஒர்க்கப் பண்ணியிருக்கான். நீ கால் பண்ணி டியா அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொன்ன, அதான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஆனால் உள்ள என்ட்ராக சொல்லியே டியா எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கானுங்கிறது தெரிஞ்சிருச்சு. உன்னை சைல்டுலேருந்து நான் சேஃபாக வளர்த்துருக்கேன். ப்ளீஸ், இந்த அங்கிள் உன்ட்ட கெஞ்சி கேட்குறேன், இந்த ஒரு டைம் மட்டும் டியா ஃபர்கிவ் பண்ணி விட்டுரு. இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி பக்கமே அவள் வரமாட்டா அப்படிங்கிற மாரி பயங்கரமாக அவங்க அங்கிள் கெஞ்சுறதை பார்க்க சொல்ல, ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃப் அப்படியே நம்ம ஜங்கு கீழே போடுறாரு. இப்படி கீழே போட்டு, இங்கே பாருங்கள் அங்கிள், அவளால் இன்றைக்கி என்னோடய ஒய்ஃப்க்கு எவ்வளோ பெரிய மூமெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு பேரண்ட் மாதிரி லவ்வை காட்டி உங்கள் சன் மாதிரி ட்ரீட் பண்ணி என்னை வளர்த்துருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி கெஞ்சுறதை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் என்னால் இந்த டைம் மட்டும்தான் ஃபர்கிவ் பண்ண முடியும். இந்த பிளேஸ்லேருந்து டியா இனி இந்த கண்ட்ரிக்குள்ளே எப்போதுமே வராதபடி கூட்டிகிட்டு போயிருங்க. திரும்பி வந்து ப்ராப்ளம் பண்ணால் அப்புறம் இப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த ப்ராமிஸை நான் ப்ரேக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கம்பி திரும்பினா தியா அங்கேருந்து தியாவோட பேரண்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 2 days கிட்ட ஃபாஸ்ட் ஆச்சு. இப்போ வரைக்குமே ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். இந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு தான் டாக்டரை நோட் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 2 daysக்கு மேலே ஆச்சு, இன்னுமே என் பேபி ஐஸை ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் சொன்ன மாதிரி ஹெவியாக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஒரு 1 hour தான், 1 hourக்குள்ளே உங்கள் பேபியோ இல்லை அந்த டயாங்கோ ஐஸை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா அவர் லைஃப் லாங் இந்த மாரி பெட்டில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனில் டைம் மூவ் ஆன் ஆகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு டாக்டர் வந்து நம்மகிட்ட ஐஸ் ஓப்பன் பண்ண எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் 1 hour கழிச்சு நம்மகிட்ட நார்மலாகவே ஐஸை ஓப்பன் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னாட்டே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டார்ல அந்த மூமெண்ட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானா ஜங்குக்கு வேகமாக வந்து டேயோட ஃபேஸை கப் பண்ணுவாரா. அந்த மாதிரி கப் பண்ணால் நம்ம டே தான், ஹேய் யார் நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு கப்பனை நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பேக் சைடில் இருந்த மார்க்கு சுகா ஜேகப்பு வேன் எல்லாரையுமே நோட் பண்ணோம். நம்ம சுகாவும் ஜேகப்புமே டேக்கிட்ட வேகமாக வந்துட்டு என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங்ஸ் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, எனக்கு என்ன ஆச்சு, ஹெட் ரொம்ப வலிக்குது. ஆமாம், யார் மாடல் அந்த பர்சன்ட், எதுக்காக ஏன் சிக்ஸை கப் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரிட்டு இப்படி பேசுவாரா. அந்த பேபி மிஸ் ஆகி நார்மல்கிட்டே வெளியே வந்துட்டார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகவன் ஜேகப்பு ரொம்ப ஷாக் ஆனால் ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஒருவேளை ஹெட்டில் அடிபட்டதில் ஏதாவது ஃபாஸ்ட் மெமரி ஏதாவது மறந்து போச்சு, நம்மளை மறந்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே நோட் பண்ணோம். சிம்மினா பக்கத்தில் வந்துட்டு ட்ரயாங் அப்படிங்கிற மாதிரி பேசினா, நீ முதல்ல யார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையே பட்டு நம்மகிட்ட யாருன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு அப்படியே பெட்லேருந்து இறங்கிட்டு, ஹயாங் மாம் டேட் எங்கே, அவங்க எங்கே, அந்த பிளேஸில் ஒரு ட்ரக் வந்து இடிச்சிச்சு,
டாடுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறத கேட்டு எல்லாருக்குமே தலையில் இடி விழுந்த மாதிரி போச்சு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கே கரெக்டாக இப்போ அப்படியே டாக்டர் ரூமை காட்டினோம். டாக்டர் தான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அவர் இவ்வளோ டேஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சைல்டு கேரக்டரில் இவ்வளோ டேஸ் இருந்தார். அதே மாதிரி ஹெட்டில் பயங்கரமாக அடிப்பட்ட மூமெண்ட்டில் பழையபடி நார்மலாக இருக்கார். அதனால அவனுக்கு அந்த இயர்ஸில் இருந்த மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லவும், அப்போது என்ன அவன் எப்போதுமே திங்க் பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், எங்கே பாருங்கள் மெமரிங்கிறது பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட் தான். அவர் இவ்வளோ டேஸு ஒரு சைல்டு மெமரியிலே இருந்திருக்காரு. அந்த சைல்டு மெமரியில் தான் நீங்கள் எல்லாருமே அவங்களோட பிளேஸ்க்கு வந்துருக்கீங்க. அவனோட பிரெயினுக்கு நீங்கள் வந்துருக்கீங்க. அந்த மெமரி ரீகப் பண்ணாதான் நீங்கள் யாருங்கிறது அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஹெட்டில் சைல்டில் அவ்வளோ பெரிய அடிபட்டு இவ்வளோ டேஸ் ஒரு பேபி மாதிரி இருந்த ஒரு பிஹேவுக்கும் இப்போ ஹெட்டில் அடிபட்ட மூமெண்ட்டுக்கு நார்மலாக இருக்கிறாரு. திரும்பவும் மெமரி ரீகாப் பண்ணுறேன், அண்டர் ரீகாப் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போய் அவரோட பிரெயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிராம. ஏன்னா இது ஒரு ஆக்சிடெண்ட். நீங்கள் மெமரியெல்லாம் ரீகப் பண்ணலை, அவனை சேஞ்ச் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்போ மெமரி லாஸ் ஆச்சு, இப்போ அந்த இதெல்லாம் ரீகப் ஆகிருச்சு. இப்போ அவர் நார்மல் டேங்காக இருக்கிறாரு. அதனால மெமரி அவராக ரீகப் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல, நீங்களாக ரீகப் பண்ணாதீங்க. அப்போ எப்போட்டுமே டேக்கி நாங்கள் 2 பேரும் யாருங்கிறது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அது அவர் ஃபீல் பண்ணிக்கணும், உங்களை அவர் ஃபீல் பண்ணிக்கணும், உங்களை அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ ஃப்ரெண்டாக அவர்கிட்ட பழகுங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகி மறுபடியும் ஒன்றாகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் கூட அவன் ஹயாங்க மேரேஜ் பண்ணியிருக்கேன், இவன் அவனோட ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணவும், ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஒரு வார்த்தை கூட எதையுமே பேசலை. அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரியே நின்றுட்டுருக்காரு. டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்பமாட்டாமாங்கிற மாதிரி இருப்பார். இந்த மாதிரி நின்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க முடியும், சொல்யூஷனையும் சொல்லியாச்சு. அவரோட மெமரியை ரீகாப் பண்ணி நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். நீங்களாம் அதை ஃபோர்ஸ் பண்ணி நீ யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் உன்னோட ஹஸ்பண்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டு, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண அவரோட பிரெயினை பயங்கரமாக ஒர்க் பண்ண வைப்பார். அப்போ அது அவருக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அந்த பர்சன்ட் உங்களுக்கு சேஃபாக இருக்கணும்னு திங்கிங் இருந்தால் அவன் மெமரியை ரீகப் பண்ணுற ஒர்க்கை பண்ணாதீங்க. அவனோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக ரீகப் ஆகட்டும், அதுக்கு அவனுக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு நார்மல் ஆகிட்டான், அவன் மெமரி அழிஞ்சு போச்சு, அவன் மெமரி வேணால் ரீகப் பண்ணிட்டு போட்டோம், கொஞ்சம் டேஸ் அந்த மூவ் ஆன் ஆகிறதுல நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இப்படிட்டே டிஷாஷ்பினி ஹவுஸுக்கு அனுப்பினோம். நம்மகிட்டே நேராக எங்கே போகிறாரு, ஜங்குக்கோட ஹவுஸுக்கு இல்லை, சுகாவோட ஹவுஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போகிறான். ஜங்குக்குமே சுகாவோட ஹவுஸ்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். டேயுமே நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. ஆனால் என்ன மடி மாதிரி பன்னிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக ஏதோ நம்ம ஹயாங்கோட ஃப்ரெண்டு அந்த ரேஞ்சில் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆனால் சரி சுகா, டைம் ஆயிடுச்சு, நான் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அந்த மாதிரி எழுந்து போனான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டேட்டை வேறு இவன் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் ஏதாவது திங்க் பண்ணுவானோ, இல்லாட்டி நம்ம ஏதாவது மெமரியை ரீகப் பண்ணி டேக்கு ப்ராப்ளம் கொடுத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி சுகாவுமே அந்த மூமெண்ட்டில் திங்க் பண்ணால் ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக போகிற இந்த மூமெண்ட்டை டேயுமே நோட் பண்ணுறாரு. இந்த ஜங்குக்கு வெளியே போகிற அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ஜங்குக்கு யாருன்னு தெரியல, பட் அவரோட ஹார்ட்டுக்கு அவ்வளோ பெயினை கொடுக்குது, ஒரு மாதிரி ஹார்ட் பெயினை கொடுக்குது, ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என் ஹார்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிற ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. நம்மகிட்டே காலேஜுக்கு ரொம்ப நார்மலாக போகிறாரு. ரொம்ப நார்மலான பர்சன் மாதிரி ஜிமினா கூட பேசுகிறாரு, நடந்துக்கிறாரு. ஜிமினா சுகாவோட ஒய்ஃபுங்கிறதுனால 2 பேரும் இப்போ ஒரே காலேஜில் தான் படித்தோங்கிறதுனால அதை பெருசாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப நார்மலாகவே ஜிமினா கூட போகிறது வாரது, அந்த ஃப்ரெண்ட் பாண்ட் அந்த இது மட்டும் நம்ம டேக்கிட்டு தெரியல. சுகாவோட ஒய்ஃப்
அவ்வளவுதான் நம்ம டேக்கு. இந்த மாதிரி ஜிமினா கூட நம்ம டே காலேஜுக்குள்ளே போகிற மூமெண்டம் அந்த காலேஜுக்கு வெளியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கோட ஐஸ்லாம் மட்டுமா கலங்கிட்டா இருக்குது. டே கிட்ட பேசணுங்கிற அளவுக்கு திங்கிங்கும் இருக்குது. பட் டே கிட்ட பேசுகிற அளவுக்கு தைரியம் வரலை. இந்த மாதிரி தைரியம் வராமல் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் மார்க்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்பவே பெயினாக இருக்குது. எந்த மாதிரி இருந்த என்னோடய பாஸ் இந்த அளவுக்கு உடஞ்சி போயிருப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கலேங்கிற மாதிரி மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே காலேஜ் முடிஞ்சு நம்ம ஜிமினாக ஹவுஸுக்கு போயிருப்பாரு. 2-3 திங்ஸை மட்டும் வாங்கிட்டு நான் ஹவுஸ் கொண்டுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் கொண்டிருப்பாரு. அதாவது ஜிமினா ஜங்குக்கு எல்லாருமே ஒரு ஷாப்பிங் மால் அடிக்கடி மீட் பண்ணுவாங்களா, அதே பிளேஸ்க்கு தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி அந்த பிளேஸுக்கு அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்க சொல்ல கொஞ்சம் பிளேஸ் நம்ம டேக்கு ஃபேவரட்டான பிளேஸ்லலாம் ஜிமினாவோட மெமரி குட்டி குட்டியாக ரிக்கப் ஆகுது. அப்புறம் அப்பப்போ நம்ம ஜங்குக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருப்பாருல, அந்த மெமரி ரிக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரிக்கப் பண்ணால் நம்ம தான் அப்படியே அந்த ஷாப்பிங் மால் முழுக்க நடந்து அவருக்கு தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கிட்டு கரெக்டாக பைக்கை எடுக்க வருவார். அந்த மாதிரி எடுக்க வந்தால் அந்த பிளேஸில் ஜாக்கோட பாடி கார்ட்ஸும் நோட் பண்ணுறாங்க. என்னடா ரொம்ப ஃப்ரீயாக யாரோட ஹெல்ப் இல்லாமல் வந்துருக்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு தன்னோட எனிமீஸ் ஜங்குக்கோட எனிமீஸ் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நார்மலாக யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவ்வளோ பேரோட ஹேண்ட்ஸ்லேயும் வெப்பன்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பயத்தில் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண வந்தவர் அப்படியே அந்த பைக் பார்க் பண்ணிருக்க பிளேஸ்லேருந்து ரன் பண்ணபடி மாலை விட்டு வெளியே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா நீ இன்னைக்கு எங்கே ஓடினாலும் சரி ஏன் பிரதருக்கு ரிவெஞ்ச் எடுக்க உன்னை இன்னைக்கு கீல் பண்ணாமல் விட மாட்டேன்டா, உன்னை கீல் பண்ணாதான் அந்த ஜங்குக்கு துடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணபடி துரத்துறாங்க. இந்த மாதிரி துரத்துனோம் சுகாவுக்கு ஜேகப்புக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடணும். இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு பிளேஸில் நம்ம ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிக்கிறாங்க. அதுக்கு அந்த சைடு எங்கே மாற போகுன்னு தெரியல. ரொம்ப தூரம் வர ஓடி வந்துட்டாரா, அவரால் அதுக்கு மேலே ஓடவே முடியல. மூச்சு இறக்க ஒரு பிளேஸில் அப்படியே நிற்கிறாரு. என்ன ஓடி டயர்டாயிட்டா? எப்போ பார்த்தாலும் உன் சேடா மாதிரி உன் பின்னாடியே நிற்பானே, எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீயே யாருங்கிறது எனக்கு முதல்ல தெரியல, ஏன் பின்னாடி யார்டா சேடா மாதிரி நிற்பான்? என் ஹயாங்க சொல்கிறியாடா? என் ஹயாங்க மட்டும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி என் போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த மைண்ட் செட்டில் நம்ம இப்படி பேசினோம். உன் ஹயாங்கெல்லாம் பற்றி எவன்டா பேசுனா? உன்னோட சேடோ எங்கே போச்சு? அவன் தாண்டா எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி தெரியாதுல, அதனால இந்த மாதிரி ஜாக்கை பிடிச்சி தீக்கிறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு இருந்தேன். வாயப்பாரு, அப்போ எப்படி பேசுனேன் இப்போ எப்படி பேசுகிறடா, இந்த மாதிரி பேசுனதுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கில் பண்ணுங்கடா இதே பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதில் ஒரு பர்சன் நைஃபை வச்சு நம்ம டேயோட ஹிப்பில் சொருக்கிறதுக்கு வேகமாக சொருக வருவானா. அந்த மாதிரி சொருக வர அந்த செகண்டில் நம்மகிட்ட ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கட்டு வரா. அந்த மாதிரி கட்டுனா இப்படி சொருக வர அந்த நைஃபை டேக்கு பின்னாடி நின்னபடியே நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிப்பார். இந்த மாதிரி பிடிச்சோம். என்னடா ஹிப்பில் சொருகலையேங்கிற மாதிரி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணால் ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸு நைஃபை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட தனக்கு பின்னாடி யார் நிற்கானுங்கிற மாதிரி அப்படியே திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினா ஜேகே பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஜேகேயோட ஐஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் எப்போவுமே டேயோட ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகுது. பெயின்லேயே ஜேகேயோட ஐஸை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜேகே இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானதை பார்த்துட்டு அவனும் வந்துட்டான், 2 பேரும் இதே பிளேஸில் கில் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த 10-20 பாடி கார்ட்ஸும் ஜாக்குக்குள்ளேயும் ஜேகே ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட் ஜேகே சேவ் பண்ண மூமெண்ட் இந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைட்டிங்கே நோட் பண்ணிட்டு இருந்தா அதே பிளேஸ்க்கு சுகா ஜிமினா மார்க்கு நம்ம ஜேகோப்பு எல்லாருமே வந்துடுவாங்க. ஒயன் எல்லாருமே வந்துடுவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணா, எனக்கு ஒன்றும் ஆகலை, அந்த பர்சன் தான் என்னை சேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கு சொல்லவும், ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாக்கோட ஹிப்பில் நைஃபை சொருகுவார். போனா போட்டு நான் அன்றைக்கி தப்பிச்சு போயிட்டலடா, நீ இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிருந்து ஏன்டா நான் உன்னை டச் பண்ண வரல? உன் பிரதர் ஏன் பேபியை டச் பண்ணான், நான் சொல்லியும் கேட்காம அவன் டார்ச்சர் பண்ண திங்க் பண்ணான், அதுக்கு தான் நான் அவனை கில் பண்ணேன். நீ
நான் உனக்கு ஒரு டைம் உனக்கு நான் ஃபர்கியூ பண்ணி விட்டா திரும்ப திரும்ப என் பேபி அட்டாக் பண்ண வர்ற அப்படிங்கிற மாதிரி ஹிப்பில் வேகமாக சுருகி நம்ம ஜாக்கே அந்த பிளேஸில் நம்ம ஜொங்கு கீல் பண்ணிடுவார். இந்த மாதிரி கீல் பண்ணிவிட்டு அப்படியே டே பாட்டு திரும்பிட்டே கிட்ட வந்தான். நம்ம ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு நீ சேஃபாக இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்த அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேரை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேரை டச் பண்ணதுக்கு ஹெட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு போவாரா. அந்த மாதிரி கொண்டு பண்ணோம். அப்படியே நிமிந்து நம்ம ஜொங்குக்கூட ஹேண்ட்ஸை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சரி சுகா, நீங்கள் சேஃபாக ஹவுஸ் கூப்பிட்டு போங்க, இனி டேக்கு எந்த ஒரு பர்சன்ஸாலேயும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலான பர்சன் மாதிரியே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம ஜேகே திரும்பினா அவ்வளோ கோல்டா டே முன்னாடி பேசினவர் அப்படி டேயை விட்டு திரும்பின அடுத்த செகண்டு ஜேக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி கொட்டுட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி பிரின்ஸ் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, சேஃபாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் ஜங்குக்குள்ளே இருக்குது. இப்போ பிரின்ஸாக இல்லை, தன்னோட இல்லைங்கிறது தெரிஞ்சு தன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பெயின்லேயே அங்கேருந்து வேகமாக காருக்கு போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு ரொம்பவே சுகாவுக்கும் பெயின் ஆகுது. என்ன மாதிரி இருந்த ஜேகே, என்ன மாதிரி தான் நீ இருந்த? அந்த மேரேஜுகளில் எங்கள் எல்லாரையுமே மிரட்டி அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு போனார். இப்போ நினச்சிருந்தா கூட நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக உன்னோட பிளேஸ்க்கு தூக்கி கொண்டு போய் வைக்க முடியும். எங்கடா போன நீ? உண்மையிலே ஜிமினா சொல்ல நான் நம்பவே இல்லைடா. நீ தான் என் பிரதருக்கு ஒரு கரெக்டான பார்ட்னர். நீ மட்டும்தான் இந்த வேர்ல்டில் நான் எங்கே தேடி அலைஞ்சாலும் உன்னை மாதிரி ஒரு பார்ட்னர் என்னோடய பிரதருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சுகர் திங்க் பண்ணிவிட்டு மேரேஜின்னு நாங்கள் திங்க் பண்ணிட்டு மேரேஜை பற்றி பேச சொல்ல நானே உனக்கு உட விருப்பத்தோட மேரேஜ் பண்ணி கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கல்ல, இந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உன் ஹார்ட் மட்டுமே இப்போ நொறுங்கியிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கூட எங்ககிட்ட காட்டாமல் இங்கேருந்து போயிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சுகர் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜிமினா ஜோகோ பாயிண்ட்டுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் டேக்குள்ளேயுமே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல வேண்டாம் பண்ணி போக்காட்டை பண்ணி என்னை விட்டு போக்காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற போல் ஃபீலிங் ஒரு டச்சிங்காக இருக்குது. ஆனால் பட் டேக்காட்டு என்ன மாதிரி ஃபீலிங்ஸுங்கிறது தெரியவே இல்லை. ஜொங்குக்கு என்ன மாதிரி கார் ட்ரைவ் பண்ணிட்டு வர சொல்ல ஃபுல்லாக விண்டோ சைட் பக்கமாக உட்காந்துருந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுற மூமெண்ட்டை மார்க்கால் பார்க்கவே முடியல. என்ன மாதிரி கெட்டாக இருந்தார் என்னோடய பாஸ். அவரோட ஐஸில் இவ்வளோ டீரியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி உடஞ்சி போய் அழுவீங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே என்னது ஏன் திங்ஸ் எனக்கு மட்டும் நான் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அரகண்டாக எடுத்துக்கிட்ட என்னோடய பாஸ் எங்கே போனார்? எப்போன்னா பாஸ் என் பாஸோட லைஃப்குள்ளே வந்தாரோ அவர் வந்த டேஸ்லேருந்து அந்த ரூடு கேரக்டர் அரகண்ட் கேரக்டர் என் பாஸை விட்டு போயிடுச்சு. என் பாஸ் இந்த அளவுக்கு இப்படி பெயின் ஆவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் அன்றைக்கி அந்த பிளானை சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ வரைக்கும் என் பாஸ் ஏன் கூட தானே இருந்திருப்பாருங்கிற மாதிரி பிளான் போட்டது தான் தன்னோட பிளானை தானே ஜங்குக்கு எக்ஸிக்யூட் பண்ணாருங்கிற மாதிரி மார்க்குக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இப்படி ஃபாஸ்ட்டானா இப்போ நம்ம ஜிமினா தான் கூட்டிகிட்டு ஜேகேவோட ஹவுஸ்க்கு வந்துருப்பாரு. அதுவும் மார்க்கு தான் ஜேகே கிட்ட இதோட இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா, எல்லா பிளேஸ்க்கு போனால் ஜிமினா கிட்ட இப்போ ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாம்ல, ஒரு ஜேகேயோட மேன்ஷனுக்கு வந்தோம் ஜேகேயோட ஃபீலிங்ஸ் ஏதாவது வருமானங்கிற மாதிரி செக் பண்ணதுக்கு நம்ம ஜிமினாவையும் ஜேகேயோட மனுஷனை குறைச்சிருப்பாங்க. ஜேகே இந்த பிளேஸ்லேயே கிடையாது, மார்க் மட்டும்தான் இருப்பார். ஜிமினா வந்துட்டு என்னோடய திங்ஸஸ் எல்லாத்தையுமே அன்றைக்கி இங்கேருந்து போக சொல்ல எடுத்துகிட்டு போகல, அதான் சுகர் நம்ம திங்ஸஸ் நிறையா அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி டேயோட நிற்கவும் இங்கே வந்துருக்காரு
ஒருவேளை இந்த பிளேஸ்லாம் சுற்றி காட்டுனா டேக்கு மெமரி ரீக்கப் பண்ணாலும் ஆகலாம்ல, நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் ரூம் அதுதான், அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகல, உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க, நான் டே கூட கொஞ்சம் நேரம் பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மெமரி ரீக்கப் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போனோம். சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து நம்ம மார்க்கு இந்த பிளேஸு என்னோடய பாஸோட ஹவுஸுங்கிற மாதிரி டே எங்கெல்லாம் இருந்து ப்ளே பண்ணி விளாண்டுருப்பாரு, எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் எல்லா பக்கத்துலேயும் கார்டனை சுற்றி பார்க்குறாரு, ஸ்விம்மிங் பூலை பார்க்குறாரு, எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே நம்ம டேக்கு ஃபீலிங்கே தரல. சும்மா சுற்றி பார்த்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இப்போ கரெக்டாக ஹவுஸுக்குள்ள என்ட்ரு ஆகி ஹவுஸ்லேயும் ஒவ்வொரு பிளேஸாக சுற்றி பார்த்துட்டு நேராக ஒவ்வொரு ரூமுக்கு வர இந்த மாதிரி ரூமுக்கு வந்தேன். ஜேகேயோட ரூமை நோட் பண்ணிவிட்டு ஆமாம் எல்லா ரூமையும் நோட் பண்ணிங்க, அந்த ரூம் மட்டும் ஏன் ஓப்பன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என்னோடய பாஸோட ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கை கரெக்டாக ஜேக்கோட ரூம்குள்ளே கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு இருந்தால் இப்போ வரைக்குமே டே பண்ணி வச்சுருப்பார்ல ட்ராயிங்கு, அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் கூட நம்ம ஜங்குக் சேஞ்சு பண்ணல, டே தான் சேஞ்ச் ஆகிட்டானே, நம்மளும் பெயிண்ட் பண்ணிவிட்டு சேஞ்சு பண்ணுவோம்லாம் இல்லை. அவர் என்ன பொசிஷனில் விட்டுட்டு போனாரோ அதே பொசிஷனில் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு டே சிரிக்கிறாரு. என்னாச்சு டே, ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்கவும், என்ன இந்த ரூமுக்குள்ள ஏதாவது சைல்டு இருக்கா என்ன, இது சைல்டோட பெட்ரூம் மாதிரியும் தெரியல, ரொம்ப பெருசாக நம்ம மாசாக தான் இருக்குது. பெட்ரூமோட லுக்கை பார்க்க சொல்ல அது குட்டி பேபியோட ரூம் மாதிரி தெரியல. ஆனால் ஏன் வாலு ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே ஒரே சைல்டு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது. யார் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பர்சன்ட் இப்போ இந்த பிளேஸ்லேயே இல்லை, என்னாச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டார், என் பாஸ் கூட இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா உங்கள் பாஸ் கூட இப்போ இல்லையா, ஆனால் பட் இந்த பர்சன்ட் ரொம்ப நாட்டி புல்லுக்கு, ரொம்ப சைல்டிஷ் புல்லுக்கு, எல்லா பிளேஸ்லையுமே பெயிண்ட் பண்ணியிருக்காங்களேங்கிற மாதிரி டே பண்ண பெயிண்டிங்கை டேயே ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ரசித்தா இந்த பெயிண்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ணணுங்கிறது ஏன் டேக்கு தெரியலங்கிற மாதிரி மார்க் நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜங்குக்கோட கார் வர்ற சவுண்டு நம்ம மார்க்குக்கு கேட்டுட்டு, சரி டேயாங்க இங்கே இருங்க, என்னோடய பாஸ் வந்த மாதிரி இருக்குது, நான் இப்போ வந்துடுதுங்கிற மாதிரி ஜங்குக் வராருல, அவர் ஒர்க் விஷயமாக வெளியே போயிருக்காருல, அதனால நம்ம ஜங்குக்கோட பாடி கார்டாக கரெக்டாக ஜங்குக்கை வெல்கம் பண்ண டோர்கிட்ட வேகமாக போனோம். நம்மகிட்ட அந்த ரூம் முழுக்க ஒவ்வொரு பெயிண்டிங்காக நோட் பண்ணிவிட்டு எப்படிலாம் பெயிண்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி அவர் பெயிண்ட் பண்ணது அவரே பார்த்து சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக கட்டன்ஸ் கிட்ட வராரு, அதாவது பால்கனி டோர்கிட்ட வராரு. இந்த டோர்கிட்ட வந்தால் அந்த கர்டன்ஸில் வந்து டே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்க அந்த பெயிண்டிங்ஸோட வெளிச்சம் கலர் கலராக விழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இது என்ன மிரரில் ஏன் வித்தியாசமாக கலர்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கர்டன்ஸ் அப்படியே வேகமாக இழுப்பாரா, இந்த மாதிரி இழுத்தா இங்கே நம்ம மார்க்கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, பாஸ் நீங்கள் போன ஒர்க் எப்படி ரன் ஆச்சா, கரெக்டாக எண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாமே கரெக்டாக ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுடா, ஆமாம் வெளியே ஒரு கார் இருக்குது, யார் வந்துருக்கா, சுகாவா ஜேகப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாங்கும் ஜிமினாவும் வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன டே எங்கே வந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஆமாம் டே பாஸுங்க தான் வந்திருக்காரு, எங்கே இருக்கிறான், அவர் ஹவுஸ் முழுக்க சுற்றி பார்த்துட்டு இப்போ உங்கள் ரூம்குள்ளே தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே எதுக்குடா ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி மார்க்கை பிடிச்சி திட்டிட்டு அவரும் ரூமுக்கு நேராக ரன் பண்ணபடி வந்தோம். ஜிமினாவுமே அவரோட ரூம்லேருந்து தேவையான திங்ஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு லக்கேஜோடு வெளியே வருவாரா, இந்த மாதிரி வெளியே வந்தோம். இப்போ நம்ம டை சைடை தான் கட்டுது, இந்த மாதிரி காட்டுனா டே இப்போ கரெக்டாக அந்த கட்டன்ஸை மூவ் ஆன் பண்ணி அது என்னங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அந்த கட்டன்ஸை நம்ம மூவ் ஆன் பண்ண அடுத்த செகண்டு டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா அதில் நம்ம டே வந்து ஒரு பிரின்சஸாகவும் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பிரின்ஸாகவும் அந்த பிரின்சஸுக்கு நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்கீல்ஸை மாட்டி விட்ற மாதிரியும் அந்த மாதிரி தானே நம்மகிட்ட திங்க் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னொன்றில் நம்ம ஜங்குக்கு மாஃபியா லுக்கில் இருக்கிற மாதிரியும் பெட்டிங் லுக்கில் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தானே பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த 2 பெயிண்டிங்கும் அதாவது இந்த 2 பெயிண்டிங்கில் இருக்கிற பர்சன்ஸோட ஃபேஸ் லுக் டே ஜங்குக்கோட லுக்காக இருக்குது. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி இதை யார் இப்படி பெயிண்ட் பண்ணானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். கீழே கியூட் பிரின்ஸ் டேயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஆட்டோகிராஃபை வர போட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி தன்னோட நேம் அவர் இப்போ எப்படி அவரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அது தான் ஹேண்ட் ரைட்டிங் தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த இதை எழுதியிருக்கோம், அந்த நேம் நம்ம தான் எழுதியிருக்கோம், அப்போ இந்த பெயிண்டிங் பண்ணது நம்மளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி
அண்டு பெயிண்டிங்கே பார்த்தபடி கொஞ்சம் ஷாக்கில் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, இந்த பெயிண்டிங்கில் என்னோடய ஃபேஸ் இருக்குதுங்கிற மாரி அதை திங்க் பண்ணபடியே அப்படியே பேக் சைடாக நடந்தபடி ஒரு டிப்ரெஷன்லேயே ஒரு வர அந்த மாதிரி வந்துட்டோம். ஒரு கபோர்டுக்கிட்ட வந்து கரெக்டாக கபோர்டில் வந்து முட்டுவார். பேக் சைடாக வர மூமெண்ட்டுக்கு கபோர்டில் வந்து வேகமாக இடிப்பார். இடிக்கிற வேகத்துக்கு கபோர்டுக்கு மேலே இருந்து 2-3 திங்ஸ் சொல்லுது. அதில் நிறைய ஃபைல் பேப்பர்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே நம்மகிட்ட ஜங்குக்கு வித்தியாசமாக வரைஞ்சி வச்ச பெயிண்டிங்காக இருக்கும். அவளும் அப்படியே காற்றில் பறந்து ஒன் பை ஒன்னாக கீழே வேகமாக விழுது. இந்த மாதிரி விழுந்தோம். இன்னொரு பாக்ஸ் 2 இது விழுந்துருக்கும்ல, அதில் ஒரு பாக்ஸ் தானே டேயோட பெயிண்டிங் பேப்பர்ஸாக இருக்கும். இன்னொரு பாக்ஸ் அப்படியே டே மேலேயே விழுது. இந்த மாதிரி விழுந்தா என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட்டாடு நம்மகிட்ட ஒரு கேர்ள் வெட்டிங் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பார்ல அந்த ஷாப்பிங் மாலில், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஜங்குக் இப்போ வரைக்கும் சேஃபாகவே வச்சுட்டுருக்காரு பேக் பண்ணி. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து மிரர் முன்னாடி வச்சு பார்ப்பாரா, அந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஜிமினா நம்ம மார்க்குமே என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட கேட்கவும், டே ஏன் ரூமுக்குள்ளே விட்டுட்டு வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஓ ரூம்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்கில் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா டே ரொம்ப நார்மலாக ஜங்குக்கூட பெட்டில் உட்காந்துருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸும் காங்கலை, அந்த பேப்பர்ஸும் காங்கலை, கட்டன்ஸும் நார்மலாக இருக்குது. ரூமில் ரொம்ப நார்மலாக அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ட்ரியாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கூப்பிடவும், எனர்ஜி ஜிமினா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்கவும், சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் மார்க்கையும் நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து எதுவுமே பேசாமல் ஜிமினா கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ ஒரு 3 days 4 days கழிச்சு டேக்கு பேட் ஆகிடும். டேயோட பேட்டைக்கு நம்ம ஜங்குக்கும் மார்க்குமே போயிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டாக டே பக்கத்தில் நிற்காம ரொம்ப தூரத்துலேயே ஒரு ரிலேட்டிவ் மெம்பர் மாதிரியே நின்று அந்த பேட்டை ஃபங்க்ஷனை இன் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல மார்க்குக்கு ரொம்ப பெயினாக இருந்தாலும் ஸ்டேஜில் இருக்கிற சுகாவுக்கும் ஜேக்கப்புக்கும் வயனுக்கு ஜிமினாவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து முடியவே முடியாது. டே வந்து நார்மலாக இருக்கிறது எனக்கு வேணும், அவனோட ஹெல்த்து தான் எனக்கு முக்கியம், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், என் டேயை நான் தூரத்துலேருந்து ரசித்தாலே எனக்கு அது போதும், அவன் ஃபேஸில் எப்போதும் ஸ்மைல் இருந்தாலே எனக்கு அது போதுங்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதனால ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கூட போகாமல் இப்படி தூரத்துலேருந்தே டேயை நோட் பண்ணிட்டு இருந்தேன். கேக்கை கட் பண்ணி எல்லாருமே எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கேக் பீஸை கரெக்டாக ஒவ்வொரு மெம்பர்ஸ்கிட்டே நம்ம டே கொடுத்துட்டு ஜங்குக்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கவும், ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே அந்த கேக்கை வாங்கிட்டு டேக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. டேயுமே அதை வாங்கி தேங்க் பண்ணுறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் ஒன் பை ஒன்னாக போனோம். நம்ம ஜங்குக்குமே சுகா கிட்ட ஜேக்கப் கிட்டலாம் வந்துட்டு, சரி சுகா அப்போ நான் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன், ஜேக்கப்பு வாங்கினு ஜிமினாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தையாக பேசிட்டு கரெக்டாக டேக் கிட்ட வந்து நின்றுட்டு, சரி டயா டைம் ஆச்சு ஹவுஸ்க்கு போயிட்டு வரேண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஜங்குக் திரும்பி போவாரா அந்த மாதிரி போனோம். இப்படி போகிற ஜங்குக்கோட ஐஸ் கலங்கதான் செய்யுது. டேயை விட்டு போகிற ஃபீலுக்கு என் கூட வாரியா டேங்கிற மாதிரி கேட்கணுங்கிற திங்கிங்குமே இருக்குது. இருந்தாலுமே தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணபடி ஜங்குக் அப்படியே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டுக்கு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு பண்ணி இந்த மாதிரி பண்ணுற, எதுக்காக என்ன இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போகிற, என்கிட்ட நீ அப்போ சொல்லவே மாட்டியா, நான் தான் உன் பண்ணி, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட்லாம் சொல்ல மாட்டியா பண்ணி, என்னை விட்டுட்டு போறியே, என் கூட வருவியன்னு கேட்க மாட்டியா, அப்போ அந்த அந்த டேங்கு தான் உனக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த டே பிடிக்கலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே அழுறாரு. இந்த மாதிரி அழுதா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆனால் ஜங்குக்குமே செம்ம ஷாக் ஆகுது. ஏற்கனவே அவரோட ஐஸில் ஹெவியாக டீரி வந்துருக்கும். இந்த மாதிரி டே பேசுகிறத கேட்டு அப்படியே திரும்பினா, சொல்லு பண்ணி சொல்லு, உனக்கு அந்த டே தான் பிடிச்சிருந்துச்சா, அந்த டே தான் உனக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த மாதிரி நான் சேஞ்சாக இருக்கிறதுனால உனக்கு என்னை பிடிக்கலையா, அதான் என்னை விட்டுட்டியா, நீ என்னை பிடிக்கலன்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா, நான் தான் உன் பண்ணின்னு சொல்ல மாட்டேங்கிறியா, எதுக்காக என்னங்கிறது நீ கூட்டிகிட்டே போகல, எதுக்காக நீ என்கிட்ட எதையுமே சொல்லலை, அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா பண்ணி, அந்த டேடம் பிடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸை ஜங்கு கப் பண்ணி டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு டே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் டேயாங், ப்ளீஸ் க்ரை பண்ணாத,
இல்லை பாத்தியா, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, டேங் டேங் தான் நீ சொல்கிற அப்படிங்கிற மாரி அழுவாரா. அந்த மாரி அழுதம். சாரி பிரின்ஸ், சாரி 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 பிரின்ஸ், தேவையில்லாமல் க்ரை பண்ணாத பிரின்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான், ப்ளீஸ் க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாரி அழுதம். அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே சொல்லு, எனக்கு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட பிடிக்கும்ல அப்படிங்கிற மாரி கேட்கவும், உன்னை தவிர இந்த வேர்ல்டில் எனக்கு யாரையுமே பிடிக்காதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கணும். அப்போ ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு உன்னோட சேஃப்டி தானே திங்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டேக்கு எல்லாம் ஞாபகம் வந்த மூமெண்ட் அப்படியே திங்க் பண்ணோம். சுகர் ரொம்ப ஹாப்பியாகி டேக்கிட்ட வந்துட்டு, அண்ட் அப்போ உன் பனி கூட ஓ ஹவுஸ்க்கு போக ரெடியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் பன்னி கூட மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த ஹயாங்ஸ் எல்லாம் பன்னியோட ஹவுஸில் இருக்காண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அவ்வளோ வரைக்கும் க்ரையிங் ஆகிருக்கும், டியரிலாம் வந்துருக்கும். இருந்தாலுமே பேசுகிறது கேட்டு அவ்வளோ பெருமை சிரித்தோம். அப்பா, இந்த மூமெண்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மார்க் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். நம்ம சுகமே என்கிட்ட உன்னையே சூஸ் பண்ணி உன்கிட்டயே வந்துட்டான், உன்னோட பிரின்ஸை பத்திரமா பார்த்துக்கோ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சுகர் சொல்லவும், நம்ம ஜங்குக்கு சொல்லவே முடியல அந்த ஹாப்பினஸ்ஸை. அவருக்கு அவ்வளோ டீரி மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்துட்டுருக்குதை பார்த்துட்டு நம்மகிட்ட தான் அந்த டீரி அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன் இந்த மாதிரி என்ன ஹேண்ட்ஸில் தூக்கியிருக்க மூமெண்ட்டுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டும், பெயினாக இருக்கட்டும், அதான் க்ரை பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். இன்னும் டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேராக காருக்கு தூக்கிட்டு வருவார். இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். செம்ம ஹாப்பியில் ஜங்குக்கை ஹக் பண்ண பொசிஷன்லேயே வருவார். இங்கே கட்டாகி இப்போ ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் அந்த விண்டோவில் இருக்க பெயிண்டிங்ஸே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ் அந்த பெயிண்டிங்லாம் நோட் பண்ண சொல்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கோட மெமரி மொத்தமாகவே ரீக்கப்பாக இருக்கும். ஒரு சைல்டு கேரக்டரில் இருந்ததும், ஜங்குக்கை மீட் பண்ணதும், ஜங்குக் கூட க்ளோஸ் ஆனதும், ஜங்குக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததும், அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன நீ கண்டுபிடின்னு சொன்னது, அந்த ஹீல்ஸை மாட்டி விட்டுன்னு சொன்னதுங்கிற மாதிரி அந்த ஹோல் மூமெண்ட்டும் ஜஸ்ட் அந்த ஒரு ட்ரெஸ்லேயும் இந்த பெயிண்டிங்லேயுமே தெரிஞ்சிருக்கும். பெயிண்டிங்கை பார்க்க சொல்ல அது அவரோட ஹேண்ட்ஸால் திங்க் பண்ணி ஜங்குக் தான் எனக்கு எல்லாம்ங்கிற மாதிரி அந்த ட்ராயிங்கிறதும் இந்த ட்ராயிங்கையும் இந்த ட்ரெஸ்ஸையும் நோட் பண்ணிவிட்டு டேக்கு அப்போவே எல்லா மெமரியும் ரிக்கப் ஆகிருக்கும். அப்போவே ஜங்குக் தாங்கிட்ட ஏதாவது பேசுவானாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பார். ஆனால் பட் ஃப்ரெண்ட்லியாக பேசி ஹவுஸ்க்கு அனுப்பியிருப்பார். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த விண்டோவை நோட் பண்ணபடியும் நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டைட்டாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு டையோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். அப்படியே திரும்பி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ பன்னி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி பேசவும், எப்போதுமே இப்போ வரைக்கும் உனக்கு நான் பன்னி மட்டும்தானா, ஆமாம் என்னோடய நேம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பன்னி மட்டும்தான், உன் நேம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் அப்படி கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் டைட்டாக பயங்கரமாக காட்டு கத்துனாரு. ஆனால் இப்போல்லாம் அங்கே நம்ம ஜங்குக்கே கதற விடுவார் போலுக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கு ஹைப்பான ஃபீலை கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு 2 பேருமே பயங்கரமாக ரொம்ப ஹாட்டாக இன்டிமேட் பண்ணி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்லீப் ஆகியிருப்பார். ஜங்குக்கு தான் ஸ்லீப் ஆகலை. பெட்டில் டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட ஃபேஸே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எங்கே நீ லைஃப் முழுக்க என்னை மொத்தமாக மறந்துடுவியோன்னு நினச்சேன் டேயாங், என்கிட்டயே வந்துட்டு அப்படிங்கிற மாரியும் டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் எண்ட் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.